சிஎம் அண்ணன் மட்டும் பிரஸ்ஸை சந்திச்சு இல்ல ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருந்தாருன்னா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு சின்ன கற்பனையை மட்டும் பாருங்களேன். பேசுறது ஃபன்னியாக உங்களுக்கு தெரியும், பட் நான் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாகவே சொல்கிறேன். தெரியலங்க என்னங்க, இப்போ அவர் நீங்கள் கேள்வி கேட்டு மட்டும் உங்களுக்கு என்ன கரண்ட் வந்துடுவாங்க போகுது. அண்ணன் பிரஸ் மீட் கொடுத்தாலும் இப்படிதான் இருக்கும். ஏன்னா டிவிகேல இருக்கிறவங்க ப்ரெஸ்ஸை மீட் பண்ணும் போதும் மக்களை மீட் பண்ணி பேசும் போதும் ரொம்பவே எக்ஸ்போஸ் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்றத பார்த்துட்டு இருந்தோம். அந்த வகையில் டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களோட மனநிலைமையும் அப்படி தான் இருக்குது அப்படின்றத இந்த வார புது வரவாக மாற்றியிருக்கிற மாஸ்டர் மகேந்திரன் அவர்கள் கொடுத்த இன்டர்வியூ தான் இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க. மக்களை சந்தித்து டிவிகே ஆட்சி எப்படி இருக்குன்றத மாஸ்டர் மகேந்திரன் கேட்டிருக்காரு. அதுக்கு மக்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு அவரே சொல்கிறாரு, கேளுங்களேன். சாதாரண மக்களை நான் மீட் பண்ணும்போது நான் பேசும்போது நான் கேட்குறேன், என்னன்னா அவர் மேலே சும்மா இந்த அலிகேஷன்லாம் வருது, இன்னும் உங்களுக்கு எப்படி இருக்குதுலாம் கேட்கும்போது, என்ன தம்பி அந்த மனுஷன் 6 மாதம் டைம் கொடுன்னு கேட்டார், அதையும் புரிஞ்சுக்காம கேள்வி மேலே கேள்வி கேட்குறானுங்க. ஓட்டு போட்ட நாங்களே சும்மா இருக்கிறோம், மைக்கு வச்சுன்னு கேள்வி கேட்க அப்படின்றாங்க இவங்க. மாஸ்டர் அண்ணன் கிட்ட சொன்ன மக்கள் இப்படி சொல்லியிருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டு மக்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு கொஞ்சம் பாருங்களேன். இப்ப கடன் தள்ளுபடி அறிவித்திருக்கிறது வந்து பெரிய ஏமாற்றம் அளிக்கிறது. உங்க வீட்டு பிள்ளை வர்றேன், நான் வர்றேன் என்று சொல்லி இந்த 60 வயசுல எங்களை தடுமாற எல்லா நுழைவாயிலும் அடைத்து விவசாயிகளையும் பொதுமக்களையும் விடாமல் அராஜகத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். மக்கள் கரண்ட் இல்லாம அவதிப்படுறாங்க. அதுக்கு மாஸ்டர் அண்ணன் சொல்லி இருக்கிற சொல்யூஷன் என்னன்றத பாருங்களேன். கரண்ட் போதா எல்லாருக்கும்? கரண்ட் நைட் ஆனா டெய்லி சோலார் சிஸ்டம்னு ஒன்று கண்டுபிடிச்சானுங்க, யாராவது ட்ரை பண்ணீங்களா? சரி, நீங்க ரிலே ஆகணும். சரி, ஓகே, இவ்வளவு நாள் கரண்ட் இஷ்யூ இல்லாம இருந்துட்டீங்களா, ஜாலியா. இப்போ இஷ்யூ ஆகுதா? சரி, பரவாயில்ல, ஒரு 6 மாசம் கேட்காதீங்க. அதுலயும் அண்ணனோட பெருந்தன்மையை ரொம்பவே பாராட்டணும். ஏன்னா அவரோட வீட்டுல இருந்தே என் வீட்டுல கூட கரண்ட் எடுத்துக்கோங்கன்ற நானு. மாஸ்டர் அண்ணே, உங்க பெருந்தன்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குண்ணே. ஆனா இந்த டிவிகே நிர்வாகிகள் நிறைய பேர் இந்த பாலியல் குற்றத்துல மாட்டுறாங்களே, அதுக்கு உங்க வீட்டுல நல்லா வருது வேணான்னு பாக்குறேன். இந்த வீடியோ எதுக்காகனா, டிவிகேல இருக்கிற தலைவர்களா இருக்கட்டும், இல்ல டிவிகேல இருக்கிற நிர்வாகிகளா இருக்கட்டும், டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணி இந்த மாதிரி பேசுறவங்களா இருக்கட்டும், இவங்க யாருக்கிட்டயும் நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா அதுக்கு கரெக்டான பதில வந்து அவங்க சொல்லவே மாட்டாங்க. அவங்க மேல ஒரு தவறு இருக்குன்னு நீங்க சுட்டி காட்டினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை ஏத்துக்கவே மாட்டாங்க. அதுக்கு அவங்க புதுசா ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, இல்ல மற்ற கட்சி மேல பழிய போடுவாங்க. இப்படிதான் வந்து அவங்களோட தலைவர்ல ஆரம்பிச்சு அடிமட்ட தொண்டர்கள் வரைக்கும் அப்படிதான் இருக்காங்க. இந்த சனிக்கிழமை ஆச்சுன்னா மற்ற கட்சியில சும்மா இருக்கிறவங்கள, அப்புறம் எப்படா இந்த கட்சியை விட்டு போவாங்கன்னு கட்சிக்காரங்களே நினைக்கிறவங்களெல்லாம் தூக்கி ஆள் பிடிக்கிற மாதிரி பிடிச்சி போட்டுட்டு இருக்கீங்களே, அதை விட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சமாவது ஒரு அரசியல் மயப்படுத்துங்க, அரசியல் புரிதலை அவங்களுக்கு உருவாக்குங்க. எப்படி வந்து அரசியல் பார்வையை எடுத்துட்டு வரணுன்றதை தயவு செஞ்சு கொஞ்சமாவது யோசிங்க. இப்படிலாம் பேசுறவங்கள அந்த வார்த்தை சொன்னா வேற சிஎம் சாருக்கு கோவம் வேற வருது. இந்த தற்குறின்னு சொல்றீங்கல்ல, இந்த தற்குறிகள்லாம் ஒன்னா சேர்ந்துதான்